நிர்வாக உலகின் ஜாம்பவான்கள் பலரும் அதிகாலை 5 மணிக்கு எழுந்து உடற்பயிற்சி மற்றும் கடுமையான வேலைகளில் ஈடுபடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். ஆனால் கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை இந்த ஹசல் கலாச்சாரத்திலிருந்து முற்றிலும் மாறுபடுகிறார். சுமார் $2 மில்லியன் அடிப்படை ஊதியம் பெறும் அவர் அதிகாலையில் அலாரம் வைத்து எழுவதையோ அல்லது காலையிலேயே ஜிம்முக்கு செல்வதையோ விரும்புவதில்லை. மேலும் மாறாக நிதானமாக எழுந்து செய்தித்தாள்களை வாசிப்பதிலும் தேநீர் அறிந்து கொண்டே உலக நடப்புகளை தெரிந்து கொள்வதிலும் தனது காலை நேரத்தை செலவிடுகிறார். ஒரு நாளை தொடங்குவதற்கு முன் மனதை அமைதியாகவும் தெளிவாலும் வைத்திருப்பதே தனது உற்பத்தி திறனின் ரகசியம் என்று அவர் கருதுகிறார். இதனால் உடல் ரீதியான உழைப்பை விட மன ரீதியான சமநிலைக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கும் சுந்தர் பிச்சை காலை உணவில் புரதச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்வதோடு தொழில்நுட்ப செய்திகளை ஆழமாக வாசிப்பதை தனது வழக்கமாக கொண்டுள்ளார். வழக்கமான தலைமைச் செயல் அதிகாரிகளின் பரபரப்பான வாழ்க்கை முறையை பின்பற்றாமல் நிதானமான அணுகுமுறையை கையாள்வதன் மூலமே இவ்வளவு பெரிய தொழில்நுட்ப பேரரசை அவரால் வெற்றிகரமாக வழிநடத்த முடிகிறது. இந்நிலையில் வேலைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்குமான இந்த சரியான சமநிலை வெற்றியை அடைய எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டிய அவசியமில்லை என்பதையும் தெளிவான சிந்தனையை சிறந்த தலைமைத்துவத்திற்கு வழிவகுக்கும் என்பதையும் உலகிற்கு உணர்த்துகிறது.